குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியன் பாலிட்டி. டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இந்தியன் பாலிட்டிக்கு கீழே இருக்க ஃபஸ்ட்டு டாபிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பிரிட்டிஷர்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸாக அவங்கக்கிட்ட வந்து அடிமைப்பட்டு கிடந்தோம். நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது வந்து நம்மளுக்கு 1947 தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது. அதுக்கு காரணமாக வந்து இருந்த ஒரு குறிப்பிட்ட காலம்னு பார்த்திங்கன்னா 1930லேருந்து 1945 வரைக்கும் நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு இருக்கிறதுலே அதிகப்படியான ப்ரெஷர் வந்து கொடுத்துருப்போம். அப்போ எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுங்கன்னு ரொம்ப அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணியிருப்போம். அதுக்கு சம்மந்தமாக நடத்தப்பட்டது தான் வந்து சிவில் டிசபீடியன்ஸ் மூமெண்ட், குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படி சொல்லிட்டு நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம நடத்தியிருப்போம் பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிர்த்து. ஸோ இப்போ வந்து அவங்களும் வந்து ஒரு மைண்ட் செட்க்கு வந்திருப்பாங்க, நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கலாம், இவ்வளோ இதுக்கு மேலே இவங்க வந்து இவங்களோட ப்ரெஷரை வந்து நம்மளால் தாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்க்கு அந்த பீரியடில் வந்து கொஞ்சம் வந்திருப்பாங்க. இப்போ வந்து 1930s நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தோம், அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து இப்போது நம்ம மக்கள்லாம் வந்து அடிமைப்பட்டு தான் கிடந்தாங்க அப்போ. ஸோ அப்போ வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணது, ரொம்ப அடாதடியாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் தான். நம்ம இந்தியன் பீப்புள் வந்து மோஸ்ட்லி பிரிட்டிஷ் ரூல்ஸ்க்கு அடங்கி தான் போயிட்டு இருந்தாங்க. எதனால் அடங்கி போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ரூல் வச்சுருந்தாங்க, அதனால தான் நம்ம பீப்புள் வந்து அடங்கி போயிருந்தாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அவங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டா அவங்க வந்து அதுக்கு மேலே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம பீப்புளை வந்து கண்ட்ரோலே இல்லாமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நாம்ளே போய் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் நீ யார் சொல்கிறதுக்கு நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ, அது இப்போ கிடைக்க போதோ இல்லை பின்னாடி கிடைக்க போதோ, ஆனால் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம மக்களை வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிட்டா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்என் ராய் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து அப்படி தோணியிருக்கு. அப்படி தோணக்குள்ளே அவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தோணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்ற ஐடியா வந்து யாருக்கு தோணியிருக்கு? எம்என் ராய். ஓகேவா? இவருக்கு வந்து தோணியிருக்கு. இவரும் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் இருந்திருக்காரு. ஸோ 1930 வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தோமா. இப்போ 1936 இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட செஷன் வந்து லக்னோவில் நடக்குது. அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணாங்க. ஓகேவா? செகண்ட் லைனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்தது ஸோ டிமாண்ட் பண்ணக்குள்ளே 1936 அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. எப்பயுமே நம்ம கேட்டால் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்கறது தான் இந்த பிரிட்டிஷர்ஸோட வழக்கம். ஸோ வந்து அவங்க அதை கன்சிடர் பண்ணவே வந்து 1946 வந்து சரி நீங்கள் ரொம்ப நாளாக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பற்றி கேட்டுட்ருக்கீங்கல்ல, உங்களுக்கு வந்து சரி நீங்கள் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பிளான் போடுறோம் அப்படி சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு கேபினட் மிஷன் பிளான் அப்படி சொல்லிட்டு போடுறாங்க. இப்போ 1946 10 வருஷம் கழிச்சு கரெக்டாக இப்போ கேபினட் மிஷன் பிளான் எதுக்கு போடுறாங்கன்னா, இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் நம்ம பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேபினட் மினிஸ்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டர், நம்ம பிஎம் நரேந்திர மோடி இருக்கார்ல, அவர் கூடயே அவர் வந்து இவங்கக்கிட்ட தான் எதுனாலும் மோஸ்ட்லி ஆலோசிப்பார். அதிகப்படியாக வந்து இவர்கிட்ட தான் அதிக முக்கியத்துவம் பார்லிமெண்ட்டில் யார் கொடுப்பாங்கன்னா இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. எந்த ஒரு லா க்ரியேட் பண்ணுறதுனாலும் இவங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க தான் வந்து கேபினட் மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த கேபினட் மினிஸ்டர்ஸை நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம்னு பார்த்திங்கன்னா இந்த கேபினட் மிஷன் பிளான் அப்படி சொல்லி தான். எதுக்காக? லா க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து ஒரு கேபினட் மிஷன் பிளான் போடுறாங்க அவங்க. இந்த கேபினட் மிஷன் பிளானுக்கு கீழே வந்து ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி
ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த காங்கிரஸ் கேட்ட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. எப்போனா ஃபஸ்ட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு இனாக்ரல் மீட்டிங் நடத்துவாங்களா. அது எப்போ நடத்துகிறாங்கன்னா December 9, 1946 வந்து இனாக்ரல் மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த இனாக்ரல் மீட்டிங்கை ஃபஸ்ட்டு யார் ப்ரிசைட் பண்ணுறான்னா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச லீடர்ஸ்னால் நேரு, ராஜேந்திர பிரசாத், காந்தி இவங்கள தெரியும். இவங்க யாருக்கும் போட்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து தனியாக கொஞ்சம் பாப்புலராக இல்லாமல் ஒரு ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா தான் வந்து இந்த இனாக்ரல் மீட்டிங்கை ஃபஸ்ட்டு வந்து ப்ரிசைட் பண்ணுறாரு. ஓகேவா, இதை ப்ரிசைட் பண்ணுறாரு அவர் தான். அடுத்தது ஆனால் வந்து அவர் 2 நாள் தான் வந்து அதோட பிரசிடெண்ட்டாக இருக்கார், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். 2 நாளுக்கு அப்புறம் 11/12/1946 அப்போ நம்மளுடைய கரண்ட் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ராஜேந்திர பிரசாத் இருக்கார்ல, அவர் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக ஆயிடுறாரு. அவருக்கு வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் வர்றாருனா HC முகர்ஜி அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியாக வராரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து யாருன்னா நம்மளோட ராஜேந்திர பிரசாத். ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா, அவர் வந்து டெம்பரரி பிரசிடெண்ட். ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் பிரசிடெண்ட் யாருன்னா வந்து ராஜேந்திர பிரசாத். ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட் யாருன்னா வந்து நம்ம HC முகர்ஜி. அடுத்தது இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இனாக்ரல் மீட்டிங்கில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 385 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்டிவைடட் இந்தியாவில் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு அப்புறம் ப்ராவின்சஸ், பிரிட்டிஷ் கீழே இருக்கிறது வந்து ப்ராவின்சஸ். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னால் இந்த சப்சிடரி அலைன்ஸ் மூலயமா சில பிரின்ஸ்லாம் வந்து சேராமல் ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிவிட்டு அவங்களே வந்து அவங்க இடத்த வந்து பிரிட்டிஷுக்கு கீழே ஆண்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து அவங்க ஆள்ற இடத்துக்கு பேர்னா வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு. ஸோ ப்ராவின்சஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட் 2 இருந்தது. இந்த 385 மெம்பர்ஸில் ப்ராவின்சஸ்லேருந்து 292 மெம்பர்ஸும் பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து மீதி இருக்க 93 மெம்பர்ஸும் வந்து இருந்தாங்க. இந்த ப்ராவின்சஸில் இருக்கிறவங்களனா வந்து எலெக்ட் பண்ணி எடுத்தாங்க எலெக்ஷன் வச்சு. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கவங்க வந்து நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க, நாங்களே வரோம் அப்படி சொல்லிட்டு. மோஸ்ட்லி அங்கே இருக்க ராஜாஸு இல்லை ராஜாஸ்க்கு பிடிச்சவங்கள அவங்களே வந்து நாமினேட் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க இந்த கேபினட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு. அடுத்தது ஃபஸ்ட்டு December 9 கூடிச்சு. அடுத்தது December 11 வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடெண்ட் ஆனார். அடுத்தது இன்னும் 2 நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரசிடெண்ட்டை பற்றி பேசணுமா. இப்போ வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டர் நேரு 2 நாள் கழிச்சு 13ஆம் என்ன ஆச்சுன்னா நம்ம நேரு வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நம்ம வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை எழுத போகிறோம். இப்போ அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் என்னென்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கைட்லைன் வேணும்ல. அதில் என்னென்னா இருக்கணும், எதுனா மக்களுக்கு தேவை, எதுனா வந்து இப்போ இல்லை, எதுனா புதுசாக நம்ம கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கைட்லைன் வேணும். ஸோ வந்து அந்த கைட்லைன் மாதிரி ஒன்று எழுதுறாரு. அதுக்கு பேர் வைக்கிறாரு என்னென்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இதுனா தான் நம்ம அப்ஜெக்டிவ், இதுனா தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு இதுதான் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் போடுறாரு. அதுதான் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். எப்போ 13/12/1946 போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் ஆகுது. இவர் போட்ட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை எல்லோரும் பார்க்குறாங்க. 1.5 மாதமாக பார்த்துட்டு அடுத்த வருஷம் அதாவது 1947 January 22 அப்போ வந்து ஓகே இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இவர் சொல்கிறதுனா கரெக்ட் தான்ப்பா அப்படி சொல்லிட்டு அதை வந்து எல்லோரும் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருக்கவங்க எல்லாம் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா. இப்போது
அடுத்தது இப்போ நம்ம 1947 ஒரு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படி சொல்லிட்டு ஒன்று போடுவோம். அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு 2 பவர் தருது. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி அப்படின்ற ஒரு பவர், இன்னொன்று வந்து சாவரன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பாடி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து என்ன லாஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை வந்து நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு வந்து அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து கொடுக்குது. கான்ஸ்டியூஷன் லா இல்லை ஆர்டினரி லா அப்படி எந்த லா வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கொடுக்குது. அப்படி லா க்ரியேட் பண்ணலாம். இப்போ சாவரின் பாடினா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு நிறைய லா போட்டிருப்பாங்க. இப்போ 1909 இந்தியன் ஆக்ட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு நிறைய ஆக்ட் போட்டிருப்பாங்க. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த ஆக்டை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு வந்து அந்த ஆக்ட் தேவையில்லைன்னா தூக்கி வெளியே வச்சிடலாம், இல்லை புதுசாக அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் கொடுக்கும். அதுதான் நீங்கள் தான் ஹெட்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அதுதான் வந்து சாவரின் பவர்ன்றது. அப்படி ஒரு சாவரின் பவரை வந்து இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம நேரு வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் போட்டாருன்னு சொன்னோமா, அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் அவர் என்னென்ன கைட்லைனாக கொடுத்துருப்பாரு, நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படி சொல்லிட்டு என்னென்ன சொல்லியிருப்பாருனா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெரிய நாடு. ஸோ வந்து நம்ம நாட்டில் இப்போயே பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜ் பேசுகிறாங்க, நிறைய வந்து அவங்கவுங்க நிறைய கல்ச்சுரல் இருக்குது, கல்ச்சுரல் டிவிஷன் அதிகமாகவே இருக்குது நம்ம நாட்டில். ஸோ நம்ம நாட்டு வந்து இப்போ பிரிட்டிஷை எதிர்த்து போராடுறதுல வந்து யுனைட் ஆகிருக்கோம். இந்த யூனிட்டி வந்து எப்பயுமே பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அதை மெயின்டைன் பண்ணணும் நாம் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லியிருப்பார். என்னது, டு மெயின்டைன் த யூனிட்டி ஆஃப் தி நேஷன் அண்ட் டு என்ஷூர் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி. நம்ம மக்களுக்கு வந்து எக்கனாமிக்காகவும் பொலிட்டிக்கல் சட்டம் லா அண்ட் ஆர்டர் படியும் எந்த பாதிப்பும் வராமல், அதுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ நம்ம மக்கள் வந்து இதான்ப்பா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நான் வந்து எழுதலாம் மாட்டேன், இப்படி தான் சொல்லுவேன், நீ இதை கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ம ஊரில் வந்து கேட்டுக்க மாட்டான். வாய்வாக்கா சொன்னான், நீ வந்து இதை செஞ்சாகணும் அப்படி சொன்னால் நீ யார் என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ வந்து இங்கே பாரு, இதோ இதான் எழுதியிருக்கு, நான் எழுதிட்டேன், நீ இப்படி தான் இருக்குது, இதான் சட்டம், நீ செய்யலைன்னா இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டா அது வந்து ஒரு சாட்சி. ஓகேவா? அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் செகண்டாக. அதுக்கப்புறம் நம்ம நாடு வந்து இந்தியாவை வந்து நம்ம சாவரின் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக்காக வந்து ப்ரொக்ளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சாவரின்னா என்ன, நான் வந்து எந்த நாட்டுக்கும் அடிமை இல்லை, இதுக்கு மேலே நான் பிரிட்டிஷர்ஸ்க்கு அடிமையாக இருக்க மாட்டோம், அதுவும் இல்லாமல் வேறு எந்த நாட்டுக்கும் கூட நாங்கள் வந்து அடிமை இல்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவரின் பவர், நாங்கள் என்ன டிசைன் பண்ணுறோமோ அதுதான் வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாவரின் பவர். அப்புறம் டெமோக்ராட்டிக் பவர்னால் வந்து மக்களால் தான் வந்து எங்களோட தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டெமோக்ராட்டிக் பவர். அடுத்தது ரிப்பப்ளிக்னால் என்னென்னா, நம்மளோட பிரசிடெண்ட் இருக்கார்ல, இப்போ வந்து பிரணாப் முகர்ஜி இப்போதைக்கு இருந்துகிட்ருக்காரு. ஸோ அந்த பிரசிடெண்ட்டை வந்து நம்ம எலெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? நாமினேட் பண்ணாமல் எலெக்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து ரிப்பப்ளிக். ஓகேவா? சாவரன், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக், இது மூணுத்தையும் வந்து நம்ம இந்தியா வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃபோர்த்தாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு யூனியன், இப்போ வந்து இந்தியா பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய நாடு. ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் மட்டும் இருந்தால் அவ்வளோ பெரிய நாட்டை வந்து பிடிச்சி இழுத்து வைக்க முடியாது.
ஸோ வந்து அங்கங்கே பிரித்து ஸ்டேட் வைஸாக பிரித்து கொடுத்து இந்த இடத்த நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த இடத்த நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு வச்சு பார்த்தா தான் வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுன்றதுக்காக ஒரு ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம வந்து கேரண்டி என்னென்ன கேரண்டி செக்யூர் ஜஸ்டிஸ் ஈக்குவலிட்டியும் ஜஸ்டிஸும் எப்பயுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு கேரண்டி பண்ணணும். அதுக்கப்புறம் 3ஆவதாக என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் தாட், எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் பிலீஃப். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், நம்மளோட நம்பிக்கை, இப்போ வந்து நம்ம தெய்வ நம்பிக்கை இருக்கும், அதெல்லாம் வந்து யாருமே வந்து நீங்கள் இந்த கடவுளை கும்பிடக்கூடாது, நீங்கள் இப்படி பேசக்கூடாது, நீங்கள் இதுமாரி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்ல முடியாது, நம்ம செய்கிறது இன்னொருத்தவங்கள பாதிக்கிற வரைக்கும். ஓகேவா? அடுத்தது 6ஆவது என்ன சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, டு சேஃப்கார்ட் தி மைனாரிட்டி அண்ட் பேக்வர்ட் பீப்புள். அடுத்தது 7th வந்து டு மெயின்டைன் த இன்டெகிரிட்டி ஆஃப் தி டெரிட்டரி அண்ட் தி ரிபப்ளிக் அண்ட் சாவரின் ரைட் ஆஃப் தி லேண்ட். அதான் நம்ம டெரிட்டரி, நம்ம வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் வந்து நம்மளோட ப்ராபே. ஸோ நம்ம டெரிட்டரியில் இருக்க இன்டெகிரிட்டியை, நிறைய கலந்த மக்கள் தான் நம்ம இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே நிறைய ஒத்துமை இருக்குது. ஸோ அந்த இன்டெகிரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட மற்ற நாட்டோட பேச்சு கேட்காம நாம் தனித்து செயல்படுவோன்ற சாவரின் ரைட் ஆஃப் த லேண்டையும் வந்து மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் விடுபட்ட சில பாயிண்ட்ஸையும், அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாபிக் கீழே என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.